வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பிராக்டிகல் போயிட்டுருக்கு. அதாவது நேத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4/11/2025 அண்ட் 5/11/2025. ஸோ இந்த 2 நாள்ல என்ன மாதிரி டாஸ்க்லாம் குடுத்தாங்க பிராக்டிகலுக்கு அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா தொடர்ந்து வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. பிராக்டிகல் வீடியோஸ் குடுங்க மேம் அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த 2 டேஸ் போயிட்டு வந்தாங்க இல்லையா பிராக்டிகலுக்கு, அவங்க கிட்டேருந்து சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தான் போடுறோம். உங்களுக்கு அதே டாஸ்க் தருவாங்க அப்படின்னு அடுத்தடுத்து போறவங்களுக்கு இதே தான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு பேஸா இருக்கு. ஸோ அத வேணா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். மெயினா எந்த மாதிரி டாஸ்க் தராங்கன்னா, ஒரு பெர்சனுக்கு ஒரு 7 டாஸ்க் தராங்க. அந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு குக்கிங் ப்ரொசீஜர் இருக்கு. அப்புறம் கிளீனிங் இருக்கு, கார்டனிங் இருக்கு, அயர்னிங் இருக்கு. இது சம்மந்தமா தான் வருது. சில பேருக்கு கடைசியா ஒரு வைவா மாரி கேட்கறாங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா நம்ம டீட்டெயிலா பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து குக்கிங் பிராக்டிசஸ். இப்ப குக்கிங் பிராக்டிசஸ்னா, அவங்க வந்து ஒரு சில டைம் வந்து கம்மியா தான் குடுக்குறாங்க. சரிங்களா? அந்த பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள என்ன குக் பண்ண முடியுமோ, அது போல தான் உங்களுக்கு டாஸ்க் வரும். ஸோ இதுவரைக்கும் போனவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி குடுத்துருக்காங்க இந்த 2 டேஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உப்மா மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. நூடுல்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. காஃபி, டீ, ஜூஸு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போனா உங்களுக்கு சப்பாத்தி வரலாம். சப்பாத்தி கூட இங்க ஒரு சில பேருக்கு குடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு வேள சின்ன டாஸ்க்கா நீங்களே கூட கெஸ் பண்ணுங்களேன். ஒரு பர்ட்டிகுலர் டைமு அதிகமாலாம் டைம் எடுத்துக்க முடியாது. பிரியாணி ஃபுல்லா செய்ற அளவுக்குலாம் டைம் கிடையாது. அப்ப ஒரு பர்ட்டிகுலர் குட்டி டைம்ல என்ன பண்ண முடியுமோ, அதுதான் உங்களுக்கு டாஸ்க்கா குடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வீட்லயே செய்வோம். அத பெர்ஃபெக்ட்டா செய்ய தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். அது இல்லாம இப்ப நீங்க டாஸ்க் செஞ்சுட்ருக்கும்போது, ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து டைம் அதிகமா டிலே பண்ணாதீங்க. ஏன்னா, யாருக்கும் அங்க பொறுமைலாம் இருக்காது. இத்தன பேர் வந்து அவங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்டின்னா, ஓரளவுக்கு குடுத்த டைம்க்குள்ள நீங்க எந்த அளவுக்கு அதில பெர்ஃபெக்ஷன் காட்டுறீங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்துருவாங்க. இப்ப நீங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் போயிட்டுருக்கும்போதே அவங்க கணிச்சுருவாங்க. இவங்க எந்த அளவுக்கு இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ முழுசா முடிக்கணும்னு கூட அவங்க வெயிட் பண்ண வேணாம். அவங்க கண்டிப்பா அத கணிச்சுருவாங்க அவங்க ஒர்க்க பத்தி. அதனால செய்யும்போது தெளிவா செய்யுங்க. அவங்க சில பேர் வந்து உப்மாலாம் டேஸ்ட் பண்ணாங்க. சில பேர் டேஸ்ட் பண்ணல கூட சொன்னாங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அவங்க குடுத்த டைம்க்குள்ள எப்படி பண்ணணும் அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். இப்ப நூடுல்ஸ் மேக்கிங்னா அதில என்ன போடணும், ஆட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணலாம். நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாவு குடுத்து தோசை மேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப ஆல்ரெடி போனவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப காஃபி, அப்புறம் ஜூஸு, லெமன் ஜூஸு, இப்ப டீ இருந்துச்சுன்னா ரெடிமேடாவே டீ போடுவோம்ல, கிரீன் டீ அது மாரிலாம் கூட தெரிஞ்சுக்கங்க. குறிப்பிட்ட டைம்க்குள்ள என்ன பண்ண முடியுமோ, அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போங்க. தெரியலனா கூட இப்போ ஒரு ஆம்லெட் மேக்கிங்லாம் தெரியலனா தெரிஞ்சு வச்சுக்கங்க. வீட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. பிராக்டிஸ் பண்ணணும் இல்ல நெறைய பேருக்கு குக்கிங் தெரியும். அது வந்து அந்த டைம்க்கு பதட்டம் இல்லாம செஞ்சா போதும். ஓரளவுக்கு நல்லா குக் பண்ணீங்கன்னா ஓகே. அது இல்லாம குக் பண்ண முடிச்சதும், அந்த இடத்த நீங்க வந்து கரெக்ட்டா கிளியர் பண்ணுங்க, டைம் இருந்தா. அதுவும் பார்த்துக்கங்க. டைமிங் ரொம்ப முக்கியம். அவங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா பண்ணிட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு குடுக்குற டைம்ல நீங்க நீட்டா வந்து குக் பண்ணி காட்டுனா போதுமானது. அடுத்தது வந்து கிளீனிங். இப்ப கிளீனிங் பொறுத்தவரைக்கும் சில பேருக்கு வாஷிங் குடுத்துருக்காங்க. ஸோ வாஷிங் வந்து என்ன யூஸ் பண்றீங்க? எப்படி யூஸ் பண்றீங்க? அங்க வந்து உங்களுக்கு எப்படி ஜெல் இல்லன்னா ஏதாவது சோப் இந்த மாரி குடுப்பாங்க. அத எப்படி நீங்க வந்து பயன்படுத்துறீங்க? அதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த வாஷிங் டெக்னிக்க நீங்க வந்து கிளியரா பண்ணுங்க. டேபிள் கிளீனிங் குடுத்துருக்காங்க, ஃப்ளோர் கிளீனிங் குடுத்துருக்காங்க. இல்லன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் டோர்லாம் இருக்கும் இல்லையா? அத கிளீன் பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க. இப்ப இது எல்லாமே கிளீனிங் தான். ஆனா இந்த கிளீனிங்க்கு எந்தெந்த கிளீனிங்க்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது இல்லாம பெர்ஃபெக்ட்டா எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ குடுத்த டைம்க்குள்ள எவ்வளோ நீட்டா கிளீன் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து அங்க கிளீன் பண்ணி காட்டணும். மாப் போட சொல்லியிருக்காங்க சில பேருக்கு. இப்ப சம்டைம்ஸ் மாப் போட டைம் இல்லன்னா கூட, அது என்ன நீங்க சொல்யூஷன் எவ்வளோ ஆட் பண்ணுவீங்க? எப்படி போடுவீங்க? அதெல்லாம் கூட கேட்டுருக்காங்க. அப்புறம் மெயினா வந்து உங்களுக்கு இந்த பெட்ஷீட் கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி போடுறீங்களா? அப்புறம் தலையணை உரலாம் குடுத்துட்டு, அந்த பில்லோ கவர்ஸ் வந்து கரெக்ட்டா போடுறீங்களா? அதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாரி வீட்லயே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். வீட்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். நம்ப வீட்ல எப்படி வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம பண்ணுவோமோ, அதே போல அங்க நீங்க வந்து கரெக்ட்டா பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. அதுவே அவங்க வந்து ஏத்துக்குவாங்க. நான் சொன்ன மாரி நீங்க வந்து குடுத்த டைம்க்கு ஃபுல்லா முடிக்கணும்லாம் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி செய்யும்போதே, நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனா அத பண்றீங்கங்கிறத அவங்க கணிக்க முடியும். அவங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன் தான். அதனால நீங்க பண்றத தெளிவா பண்ணுங்க. அது போதுமானது. அடுத்து இந்த முதல்ல இப்ப கோலின்னா கிளாஸ் துடைக்க யூஸ் பண்றோம். இது என்ன பர்ப்பஸ்க்காக இதெல்லாம் யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கங்க. அங்க என்ன அவைலபிளா இருக்கு, எத எடுத்து நீங்க யூஸ் பண்ணணும் அது உங்களுக்கு தெரியணும். அப்புறம் டெட்டால்லாம் ஃப்ளோர் கிளீனிங் யூஸ் பண்ணுவோம். லைசால் பாத்ரூம்லாம் கிளீன் பண்றதுக்கு, ஹார்பிக் வந்து டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு. சப்போஸ் இப்ப வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி கிளீன் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். என்ன யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுவீங்க? இப்ப ஹார்பிக் இருக்குன்னா எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க? லைசால் ஒரு மூடிக்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுவீங்க? அது போல வந்து உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம்.
டாய்லெட் கிளீன் பண்ண சொல்லலனாலும், டாய்லெட் கிளீன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுது? அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ, அதனால இந்த சொல்யூஷன்லாம் மெயினா தெரிஞ்சு வச்சுக்கங்க. எந்த பர்ப்பஸ்க்காக எந்த சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்றோங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது வந்து ஒரு முக்கியமான டாஸ்க்கா குடுக்குறாங்க அயர்னிங். அயர்னிங்ல மேக்ஸிமம் ஷர்ட் தான் குடுப்பாங்க. இந்த ஷர்ட் அயர்ன் பண்ணும்போது டைம் வந்து கரெக்ட்டா இருக்குங்கிறாங்க. அதாவது ரொம்ப டைம் எடுத்துலாம் நீங்க வந்து அயர்ன் பண்ணக்கூடாது. அயர்ன் பண்ணவும் முடியாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மெம்பர்ஸே அதிகம். அப்படி இருக்கும்போது அவங்க பர்ட்டிகுலர் டைம் தான் குடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணி காட்டணும். வீட்ல வேணா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஷர்ட் அயர்ன் பண்றது ஓரளவுக்கு தெரியும். சப்போஸ் ஷர்ட் நான் அயர்ன் பண்ணதே இல்ல அப்படின்னா, நீங்க பெர்ஃபெக்ட்டா அயர்ன் பண்ணி கத்துக்கங்க. வீட்ல இருக்கவங்கள்ட்ட ஜென்ட்ஸ் கிட்ட கேளுங்க. அவங்க பெர்ஃபெக்ட்டா எப்படி அயர்ன் பண்றதுன்னு சொல்லுவாங்க. கடைசியா அந்த ஃபோல்டிங் முக்கியம். நீங்க ஷர்ட்ட பொறுத்தவரைக்கும், நம்ம ரெடிமேட்ல போய் ஷர்ட் எடுக்கும்போது எப்படி எடுத்து குடுப்பாங்க, அதே போல அந்த ஃபோல்டு கரெக்ட்டா கொண்டு வரணும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நீங்க அயர்ன் பண்ணணும். குடுக்குற கரெக்ட் டைம்ல கரெக்ட்டான அயர்னிங் குடுக்கணும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அயர்ன் பாக்ஸ எப்பவும் நேரா வைக்கணும். பதற்றத்துலலாம் அப்படியே மறந்து கூட கீழ வச்சிராதீங்க. அதெல்லாம் பார்த்துக்கங்க. டென்ஷனா பண்ணாதீங்க. இப்ப வீட்ல வந்து நம்ம அயர்ன் பண்ணா எப்படி ரிலாக்ஸா அயர்ன் பண்ணுவோம்? அவ்வளோதான். அந்த அளவுக்கு டைம் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கங்க. அயர்னிங் வந்து ரொம்ப முக்கியம். அது பார்த்துக்கங்க. அடுத்து வந்து கார்டனிங் குடுக்குறாங்க. கார்டனிங் பிராக்டிஸ் பொறுத்தவரைக்கும், இங்க கட் பண்றாரு பார்த்தீங்களா? இந்த சிசர் வச்சு கட் பண்ற மாரி. இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போங்க. இது அழகா நம்ப ப்ரூன் பண்றது தான். அப்படியே அந்த ப்ரூனிங் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்ல, இந்த போல ஜென்ட்ஸுக்கு மேக்ஸிமம் இது குடுக்கலாம். லேடீஸ்க்கு கூட பிராக்டிஸ்க்கு குடுக்கலாம். ஜஸ்ட் இப்படி கட் பண்றது தான். இந்த மாரி பிராக்டிஸ் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அப்புறம் ஏதாவது செடி நடுறதெல்லாம் எப்படின்னா சொல்லுங்க. செடி நட சொல்லப் போறதில்ல. பட் தெரிஞ்சுக்கங்க. இது போல கிராஸ் கட் பண்றது எப்படி அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லன்னா அங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாரி இருந்துச்சுன்னா இங்க கட் பண்ணி காட்டலாம். தென் வாட்டரிங் எப்படி பண்றீங்க? இதெல்லாம் கேட்குறாங்க. ஒரு கார்டன் இருக்குன்னா, வாட்டரிங் எப்படி பண்றது? இது போல செடிக்கு நீங்க தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா, இந்த மாரி ரோஸ் கேன் இருக்கும். அந்த கேன் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து தண்ணி வந்து இது போல ஊத்தலாம். இல்ல நெறைய செடி இருக்கு. நீங்க வந்து அப்படியே ஃப்ளோ விடணும், வாட்டர் விடணும்னாலும், அதுக்கு ஏதாவது பைப் அங்க இருக்கும். அத பார்த்து கூட நீங்க வாட்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஒரு கார்டன் மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அது சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் அவங்க கேட்கறதுக்கு இதுக்கு தெளிவா ஆன்ஸர் பண்ணுங்க. அப்படியே ஸ்பாட்ல வந்து இந்த மாரி பண்ணி காட்டுங்கன்னு சொன்னாலும் பண்றதுக்கு ரெடியா இருங்க. தென் ஃபைனலா இப்ப நான் ஒரு 4 விஷயம் சொன்னேன் இல்லையா? குக்கிங், அயர்னிங், கிளீனிங், கார்டனிங். ஸோ இந்த விஷயத்துல டாஸ்க் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியா சில பேருக்கு வைவா கேட்டுருக்காங்க. சில பேருக்கு கேட்கல. சரிங்களா? உங்களுக்கு எப்படி டைம் அமையுதோ அத பொறுத்து தான். ஸோ வைவா வந்துன்னா உங்களுக்கு ரொம்ப கரண்ட் அஃபேர் அந்த மாரிலாம் கேட்கறதில்ல. இப்ப நீங்க வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களோ அதுலேருந்து கேட்கறாங்க. என்னென்ன உங்களுக்கு டாஸ்க் குடுத்தாங்க? நீங்க என்ன பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்க? என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க? அப்படி கேட்கலாம். அப்படி இல்லன்னா சப்போஸ் நீங்க டிகிரி முடிச்சுட்டு போறீங்க. இப்ப டிகிரி முடிச்சுட்டு போறவங்களா இருந்தா, நீங்க ஏன் இந்த ஜாப் வந்து சூஸ் பண்றீங்க? ஏன்னா இங்க வந்து ஒர்க் இப்படி தான் இருக்கும். ஹெவியா தான் உங்களுக்கு டியூட்டி டைம் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு கேட்பாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நெறைய பேர் இந்த ஜாப் வந்து டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதாவது 2024ல எக்ஸாம் எழுதின உங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது தான். டிகிரி உண்டுன்னு தான் அவங்க குடுத்துருக்காங்க. அதனால எல்லாருமே எழுதியிருக்கீங்க. நீங்க உங்களால இந்த ஒர்க்லாம் செய்ய முடியுமா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு யோசிச்சுக்கங்க. சில பேருக்கு என்னன்னா செய்ய முடியாதுன்னு தோணுச்சுன்னா, ஓகே நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க போகாம கூட இருக்கலாம். ஆனா சில பேருக்கு இந்த ஜாப் வந்து ஒரு நீடா இருக்கும். ஏன்னா அவங்க வீட்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஜாபோட நீட் இருக்கிறதுனால, நீங்க கண்டிப்பா போணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் அது. அவங்க உங்களுக்கு வைவால இந்த மாரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்க. ஏன் வந்து நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, நீங்க ஷார்ட்டா சொல்லிடுங்க. நீங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஆனா என்னன்னா, கதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கரெக்ட்டா ஒரு 2 சென்டென்ஸு அதுக்குள்ள வந்து, இந்த ஜாப் எனக்கு இந்த அளவுக்கு நீட் இருக்கு. நான் கண்டிப்பா இத வந்து கன்டின்யூ பண்ணுவேன். ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத டிகிரி ஹோல்டர்ஸ் நீங்க கரெக்ட்டா ஜஸ்டிஃபை பண்ணணும். அத வந்து நீங்க ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி நம்மள கேட்கறாங்களே, நம்மள வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்களோ, நமக்கு மார்க் போட மாட்டாங்களோ, அப்படின்லாம் நீங்க திங்க் பண்ணவே கூடாது நீங்க. அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. உங்களுக்கு அவசியமா இந்த ஜாப் இருக்கு. டிகிரி படிச்சிருந்தாலும் இது அவசியம் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. அவங்க புரிஞ்சுகிட்டு கூட உங்கள எடுக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால டிகிரி முடிச்சவங்களுக்கு குடுக்க மாட்டாங்கன்னு நீங்களாவும் டிசைட் பண்ணாதீங்க. சரி அடுத்தடுத்து வந்து பிராக்டிகல் போறவங்களுக்கு இது கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆனா இது மட்டுமே உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் டாஸ்க் கூட மாறலாம். சரிங்களா? இன்னும் ஏதாவது உங்களுக்கு அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ற மாரி இருக்கலாம். வேற ஏதாவது கூட மாறலாம். அதனால நீங்க இதையும் எதிர்பார்த்துட்டு போ வேணாம். பட் எப்படினாலும் வீட்ல செய்ற வேலையா தான் இருக்கும். புதுசா ஒரு வேலை வந்து உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா நீங்க வந்து நல்லா அட்டெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். தைரியமா போங்க. இப்ப 2 டேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தவங்க, அதுவும் பர்ட்டிகுலரா நேத்து அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தவங்கலாம் வருத்தப்படாதீங்க. ஐயய்யோ! நம்ம ஃபர்ஸ்ட் டைமே போயிட்டோம். அடுத்தடுத்து போறவங்க தெளிவா போறாங்க. அப்படிலாம் கிடையாது.
இப்போ செமஸ்டர் எக்ஸாம் போகிறீங்க, ஃபஸ்ட்டு செட்டுக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும். அவங்க என்னன்னே தெரியாம போவாங்க. ஆனா படிச்சது தானே கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி அவங்க ஆன்சரும் பண்ணிடுவாங்க. அவங்கலாம் மார்க் கம்மியாயிடுறாங்களா சொல்லுங்க? கிடையாது. அதில டாப்பர் எடுக்கிறவங்க நல்ல மார்க்ஸ் தான் எடுப்பாங்க. எப்படியா இருந்தாலும் அவங்க அந்த ஒர்க்க கரெக்ட்டா தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து போறவங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அவ்வளோதான். இருந்தாலும் யார் யார் எப்படி ஒர்க் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாரி தான் அங்க உங்களுக்கு மார்க்ஸ்லாம் கிடைக்கும். அதனால நீங்க வந்து குழப்பத்தில இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு போயிருந்தாலும் நீங்க கரெக்ட்டா அந்த ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்க்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு போய் மாட்டிக்கிட்டோம்லாம் வருத்தலாம் படாதீங்க. கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் குடுத்துருப்பாங்க. அடுத்து போறவங்களுக்கும் கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் வரும். நீங்க பண்ற ஒர்க்க வந்து கொஞ்சம் தெளிவா பண்ணுங்க. குறிப்பிட்ட டைம்க்குள்ள பண்ணுங்க. பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிராக்டிகல் எக்ஸாமினேஷன். தேங்க் யூ.